السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் பிறை 8 இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய துஆ, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 8 இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் அரஃபாவினுடைய நாளாக இருக்கின்றது. நாம் அந்த அரஃபாவினுடைய நோன்பை நோட்போம். அதனுடைய சிறப்புகளை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 8 நாம் இந்த 5 துஆக்களையும் ஓதுவோம். மிக முக்கியமான துஆக்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய, கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய துஆக்கள். அதில் முதலாவது துஆ, اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. இரண்டாவது துஆ, بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم என்று வரக்கூடிய இந்த துஆ. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹ். நான்காவது, اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها. اللهم أجرني في مصيبتي واخلف لي خيرا منها என்று வரக்கூடிய இந்த துஆ. இறுதியாக ஐந்தாவது, اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما என்று வரக்கூடிய இந்த 5 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.